வணக்கம். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா, வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஜரூரா நடக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு விசுவாசமா இருந்தவங்க, போனவங்க, வந்தவங்க அதெல்லாம் தாண்டி, கட்சிக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கணும். கட்சிக்கு அதிகமா செலவு பண்ணணும். திமுகவை எதிர்த்து திமுக வேட்பாளரை எதிர்த்து போட்டி போடக்கூடிய நபர், களத்தில ஜரூரா இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற மாரி தான் இருக்கணும். அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் அவங்க சீர்பரிசு பண்ணுறவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா, கடந்த காலங்களில் இருந்தது. ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது இவர் முடிவு எடுப்பார். ஆனால் ஓபிஎஸ்ட்ட ஒரு சம்மதம் வாங்குவார். அப்படி தான் இருந்தது. அப்போ கூட எடப்பாடி பழனிசாமி எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு. முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஆனால் இப்போ அது மாதிரி நடக்குதா அப்படின்னா இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர் கட்டுப்பாட்டில் கட்சி வந்த பிறகு அவர் இண்டிவிஜுவலாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது தெரியுது, தெளிவாக தெரியுது. 2019 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 21 சட்டமன்ற தேர்தலும் சரி, ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அந்தந்த அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் இவங்களோட கருத்துக்களை கேட்பார். இவர் வேட்பாளராக போடலாமா, இவருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எல்லாத்துலேயுமே ஆலோசனை பண்ணுவார். வர சொல்லி தலைமை அலுவலகத்தில் பண்ணுவார். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வேட்பாளர் தேர்வு, நேர்காணல் எல்லாமே அவரே நடத்துகிறாரு. அவர் மட்டுமே வேட்பாளர்களை சரிப்படுத்துறாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி தான் பண்ணார். கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய பேர் போட்டி போட்டாங்க. யாருப்பா இவங்கெல்லாம், கட்சியில் இருந்தாரா, கட்சிக்காக உழைச்சாரா, ஜெயிலுக்கு போனாரா, சிறைக்கு போனாரா, போஸ்ட் ஓட்டினாரா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேருக்கு எழுந்தது. ஏன்னா அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலே முக்கியமான கட்சிக்கு செலவு பண்ணக்கூடிய நபர்களாக செலக்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போவும் அப்படி தான் யோசிக்கிறார். கட்சிக்கு செலவு பண்ணணும், அவங்க தேர்தல் வேட்பாளராக அறிவித்தோம்னா அவங்க தொகுதி ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாரு. இப்போ விருப்ப மனுலாம் நிறைய பேர் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விருப்ப மனுவை தாண்டி அவர் சிலரோட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு சீக்ரெட் டீம் ஒன்று உருவாக்கியிருக்காரு. அந்த டீம் இந்த தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 பேரை பரிசீலனையில் வச்சுருக்காங்க. தகுதி அடிப்படையில் தான் வேட்பாளர் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா தகுதி தேவைப்படுது எடப்பாடி பழனிசாமிக்கு? வேட்பாளர் தேர்வில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சிக்கு உண்மையான விசுவாசியாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கணும். ஏன்னா பாஜக கண்டிப்பாக கூட்டணி ஆச்சு அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும். எம்எல்ஏக்களை விலை பேசுவாங்க. அப்படி எம்எல்ஏக்கள் விலை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த விலைக்கு விலை போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியே விலைக்கு போனவர் தானே. அவரே கூவத்தூரில் விற்கப்பட்டவர் தானே அவரே. அப்படிப்பட்டவர் இப்போ பயம் வருது அவருக்கு. எப்படியெல்லாம் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும்ல. அதனால் என்னென்னா, தேர்தலுக்கு பிறகு பாஜக ஒரு வேளை கூட்டணி ஆச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையோ, இல்லை தனி பெரும்பான்மையில் அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் எம்எல்ஏக்கள் விலை பேசிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. அப்படி ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் வந்துருச்சு. அதனால் முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் அப்படிங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருக்கணும். நீ முன்னாள் அமைச்சருக்கு விசுவாசமாக இரு, இப்போ இருக்கிற எம்எல்ஏக்கு விசுவாசமாக இரு, மாவட்ட செயலருக்கு விசுவாசமாக இரு, அதெல்லாம் எனக்கு முக்கியத்துவமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசமாக இருக்கிறியா? எந்த சூழ்நிலையும் எடப்பாடி பழனிசாமியை காட்டி கொடுத்துட்டு ஓட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சூடத்தேற்றி சத்தியம் பண்ணாத குறையா எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் வேட்பாளர் தேர்வு பண்ணுறாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சவால் விடணும். திமுகவுக்கு இந்தா நீ நீ 1000 செலவு பண்ணுறியா, நான் 5000 செலவு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பணத்தை வாரி இறைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். சரி, இவ்வளவுலாம் செலவு பண்ணால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கை வேட்பாளருக்கு வரும்ல. அந்த நம்பிக்கையோடு தான் அவங்களும் இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டாச்சு. ஒரு முன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. இவங்களை வேட்பாளராக போடுங்க, இவங்க போட்டி போடணும்னு ஆசைப்பட்றானுங்க, இவங்களுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அந்த ரெக்கமெண்டை வாங்கிக்கிட்டு இவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஜோசியருக்கு இந்த அவங்களோட டீட்டெயில் எல்லாம் அனுப்புகிறார். இவங்களுக்கு என்னென்னா, நீ வேட்பாளர் ஆகணுமா, அந்த ஜோதிடரை கான்டாக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க. அவங்க என்ன செய்யணும், ஜோதிடரை கான்டாக்ட் பண்ணணும். அவங்கள்ட்ட இவங்க வேட்பாளராக போட்டி போட போகிறவங்க அவங்களுடைய ஜாதக லிஸ்டெல்லாம் கொடுக்கணும். ராகு திசையா, ராகு நல்லா இருக்குதா கட்டத்தில் அப்படின்லாம் இருந்தால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னையா புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேட்பாளர்களை நம்புகிறாங்க. ஜெயலலிதாலாம் அப்படியே பார்த்தாங்க, ஜாதகம் பார்த்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்க மேலே ஒரு நம்பிக்கை, அழுத்தமான ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேட்பாளர் தேர்வு
என்னுடைய முகத்துக்கு என்னுடைய இதுக்காக அவங்க மக்கள் ஓட்டு போடுவாங்க, நீ போய் நில்லு அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லி தொகுதியில் சம்மந்தமே இல்லாத நபரை திடீர்னு எங்கேயோ ஒரு குப்பமேட்டில் இருப்பார், அவரை தூக்கி வேட்பாளர் ஆக்கி விட்டு ஜெயிக்க வச்சு அமைச்சர் ஆக்கி விட்ருவாங்க. திடீர்னு ஆகா ஓஹோன்னு மாறி போயிடுவார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க வந்து ஜோசியரை பார்த்து அதில் ராகு எங்கன இருக்குது, கேது என்ன செய்யுது, இல்லை இவங்க திமுக வேட்பாளர் ஜெயிக்க முடியுமா, இந்த தேர்தல் இந்த டயத்தில் அவருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா, இந்த மாதம் இந்த வருஷம் வந்து அவருக்கு நல்லா இருக்குதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னையா இது இப்படிலாம் பண்ணுறீங்க? ஒன்று உழைக்கணும், பணத்தை செலவு பண்ணணும், கட்சிக்காரனை நம்பணும். யாரையுமே நம்பாமல் ஜோசியக்காரனை நம்பி ஜோசியக்காரனுக்கு காசு கொடுக்குறீங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு டீம் ஒன்று வச்சுக்கிறீங்க, அரசியல் ஆலோசகர்கள் டீம்னு ஒன்று வச்சுக்கிறீங்க. அந்த டீம் வந்து செயல்பட்டு அவங்க கோடி கோடியாக வசூல் பண்ணிட்டு போயிடறான். இந்த சைடு ஜோசியக்காரன் இது பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் இருக்குது. சரி, இப்படி வந்து ஜோசியக்காரன் சொல்கிறவனை மட்டும்தான் நீங்கள் லிஸ்ட்டில் கொண்டு வருவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா, முன்னாள் அமைச்சர், மாவட்ட செயலர்கள் அவங்க பரிந்துரை பண்ணுறாங்கள, அவங்கலேருந்து தான் நாங்கள் ஆள் எடுப்போம். அவங்க ஜோசியக்காரன் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நாங்கள் முடிவு எடுத்து ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவோம். நாங்கள் வந்து முன்னாள் அமைச்சர்களையும் சரி, மாவட்ட செயலர்கள் கொடுக்குற பரிந்துரைக்கிற யாரையுமே வந்து நாங்கள் வந்து விளக்க போகிறதில்ல. அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா சீட்டு தர மாட்டோம்ப்பா, அவ்வளோதான். ராகு நல்லா இல்லைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஐயா அப்படிங்கிறத வெளிப்படையாக எடப்பாடி பழனிசாமி டீம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. மாவட்டத்துக்கு வந்து 1 2 பேரை வந்து எடுக்கிறாங்க. சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்கல்ல, அவங்களுக்கு திரும்ப கொடுக்குறதுக்கு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்ததை, இழுபறியில் ஜெயித்த இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் லேடிஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, அவங்க வந்து இப்போ திமுக எழுத்து களத்தில் எப்படி போராட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு இருக்குது. பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஆலோசனை பண்ணுவார். வேட்பாளர் தேர்வு அப்படின்னு முடிவு பண்ண பிறகு உட்கார வச்சு எல்லாத்துலேயும் ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து யோசிப்பார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ்டையும் கேட்பார். கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுப்பார். இப்போ அப்படி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு டீமை வச்சு அவருங்க தேர்வு பண்ணுறாங்க. அவங்க தொகுதிக்கு ஒரு 3 4 பேரை தேர்வு பண்ணுறாங்க. மாவட்ட செயலர் பரிந்துரை, முன்னாள் அமைச்சர்கள் பரிந்துரை, எம்எல்ஏ பரிந்துரை அப்படின்னு இருக்குது. இந்த லிஸ்ட்டை தாண்டி விருப்ப மனு தனியாக தாக்கல் பண்ணவங்க, இவங்க லிஸ்ட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதிலிருந்து அப்படியே குலுக்கி போட்டு ஒரு 2 பேரை எடுத்து அந்த 2 பேரையும் ஜோசியக்காரன்ட்டு அனுப்பி, ஜோசியக்காரன் வந்து சரியில்லைன்னு சொன்னான்னா, செப்பா உன் ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க, அடுத்த தேர்தல் உனக்கு கண்டிப்பாக உனக்கு சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே தொகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு விசுவாசியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத நபர்களை, பணக்காரவங்களை பார்த்து கட்சியில் வந்து போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகளை எடப்பாடி பழனிசாமி இப்படி கன்வீன்ஸ் பண்ணி கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏப்பா லீமா ரோஸ் யார், லாட்டரி டிக்கெட்டு மார்ட்டின்னு அவங்க திருவாரூர் தொகுதியை கேட்குறாங்க. எப்படி கட்சிக்குள்ளே வந்து இப்போ தான் திடீர்னு சேர்ந்தாங்க, கட்சியை வேறு கட்சியிலேருந்தே வந்து சேர்றாங்க, திடீர்னு எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, திருவாரூர் தொகுதியை கொடுங்க, என்னுடைய சொந்த ஊர் அதான் அப்படிங்கிறாங்க. கொடுக்குறீங்க, எப்படி வந்து நீங்கள் வந்து கட்சிக்காரனுக்கு அந்த இடத்துல போட்டி போடணுன்னு ஆசைப்படுவாங்களே. அங்கே இருக்கிற மாவட்ட செயலர் முன்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து பல வருஷமாக போட்டி போடணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம லீமா ரோஸ் கொடுப்பீங்கள்ல, ஏன் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்லாம் வந்து கிளப்புறாங்க. பார்க்கலாம் என்ன தேர்தல் இப்போ தானே வந்து யார் யார் வேட்பு மனு வேட்பாளர் அப்படிங்கிற லிஸ்ட்டெல்லாம் கொண்டு வராங்க. இன்னும் தொகுதி என்னன்னே தெரியல. எடப்பாடி பழனிசாமி அறிக்கலை, அதுக்குள்ளே அண்ணா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே குறைசல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னும் கூட்டணி முடிவே ஆகலை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி 234 தொகுதியிலே நிற்கிறதுக்கு வாய்ப்பு வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? எடப்பாடி பழனிசாமியோட இந்த போக்கு எப்படி இருக்குது? சர்வாதிகார போக்கு மாதிரி தோணுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.